மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசி. கடவுள் எழுதிய விதியின்படி தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது? கடவுளின் விதிப்படி தான் அனைத்தும் நடக்கின்றது அப்படின்றது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அந்த வகையில் மிக முக்கியமாக கிரக நிலைகளும் கிரக மாற்றமும் ராசியின் அமைப்பும் சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்களின் சஞ்சாரம், நிலை மாற்றம், இது எல்லாமும் முக்கிய பங்கு வகிப்பதோட உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளின் விதிப்படி, குறிப்பாக பத்ரகாளியின் விதியின்படி என்ன நடக்கப் போகின்றது, குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போது தீரும், எதிரிகளின் தொல்லை எப்போ ஒழியும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் காளியின் விதிப்படி என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்காமல், எந்த ஒரு நிலையிலையுமே விட்டு கொடுக்காமல் இருப்பவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய குடும்பத்தின் நிலையாகட்டும், தொழிலாகட்டும், எல்லாமும் கிரகங்களின் நிலையை பொறுத்தும் காளியின் விதியின்படியும் ஒரு சில சம்பவங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும், அதாவது ஒவ்வொரு வருடத்திலையும் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் தொழில் ரீதியாக நிச்சயம் நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள் என்பது காளியின் விதியாக இருக்கின்றது. வீண் அலைச்சல்கள் எல்லாம் நீங்க போகின்றது. மனம் மகிழும் சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நடைபெறப் போகின்றது. குரு பகவானால் தடைப்பட்ட காரியங்களில் தடையெல்லாம் நீங்கி சாதகமாக நடந்து முடிய போகின்றது. வழக்கு விவகாரங்கள்லையும் உங்களுக்கு சாதகமான நிலை காணப்பட போகின்றது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நிச்சயம் காளியால் விலகும் என்பது விதி. புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகளும் நீங்கிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகம் தொடர்பான அலைச்சல்களும் நிச்சயம் குறையும். குறிப்பாக ஒவ்வொரு வருடத்திலையும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களில் சற்று அலைச்சல் குறைவாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கு நிச்சயம் காணப்படும். சில மன வருத்தங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் குறித்து சற்று கவலைப்படுவீங்க. உங்களுடைய திறமையான செயல்கள் மூலமாக எடுத்த காரியம் அனைத்திலும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு அப்படின்றதும் எழுதப்பட்ட விதி. எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறப் போகின்றது. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். எந்தவித தயக்கமுமின்றி எந்த ஒரு செயலையும் நீங்கள் நிச்சயம் செய்யலாம். மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் சில முட்டுக்கட்டைகள் சக மாணவர்களால் உண்டாகும் அப்படின்றதுனால கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். நிலுவையில் இருந்து வந்த தொகை கைக்கு வந்து சேரும். தந்தையால் நன்மை உண்டாகக்கூடிய மிகச்சிறப்பான ராசியாக இருக்கின்றது உங்களுடைய தனுசு ராசி. எந்த ஒரு காரியத்திலையுமே ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். மனதில் இருந்து வந்த வீண் கவலைகள் எல்லாமும் ஒவ்வொரு வருடத்திலையும் ஏதோ ஒரு மாதத்தில் நிச்சயம் நீங்கும். குறிப்பாக அக்டோபர், நவம்பர் மாதத்தில் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அரசாங்க ரீதியாக சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நன்மை உண்டாக்கும். வியாபாரத்துக்கு தேவையான நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். தற்காலிக பதவி உயர்வு, பொறுப்புகள் கூட நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். எதலையும் தெளிவான சிந்தனை இருக்கும் உங்களுக்கு. பிள்ளைகள் உங்களுக்கு பேரையும் புகழையும் பெற்று தருவாங்க அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். சின்ன வயசில், அதாவது பிள்ளைகளுக்கு ஒரு 5 வயது, 10 வயது, 15 வயது ஆகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படி இருக்குது,
இந்த இந்த பிள்ளை நம்மளுக்கு உதவுமா, இதனால் அசிங்கம் ஏற்படுமோ அப்படின்ற மாதிரியான சில பயங்கள் எல்லாம் வந்து சென்றிருக்கும். அதாவது பிள்ளைகளுடைய நடவடிக்கை அப்படி இருந்திருக்கும். ஆனால் அந்த பிள்ளையால் பேரையும் புகழையும் பெறக்கூடிய மிக சிறப்பான யோகம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்றது காளியின் விதி. உறவினர்களால் அதிக நன்மை உங்களுக்கு நிச்சயம் உண்டு. உங்களுடைய காரிய தடைகள் எல்லாம் விலகி எதிர்பார்த்த பணம் எதிர்பார்த்த நேரத்தில் கைக்கு வந்து சேரும். ஓய்வே இல்லாமல் சில நேரங்களில் உழைக்க வேண்டி இருக்கலாம். அதற்காக கவலைப்படாதீங்க. அந்த உழைப்பிற்கு ஏற்ப 2 மடங்கு லாபமும் நிச்சயம் உண்டு. பழைய பாக்கிகளெல்லாம் உங்களுக்கு வசூலாகும். மேலிடத்துடன் அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் மேலிடத்துடன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கட்சி ரீதியாக உங்களால் நிச்சயம் கொடிகட்டி பறக்க முடியும் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். ஒவ்வொரு வருடத்துலையும் ஜனவரி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ சாற்றி வணங்கி வந்தீங்கன்னா எல்லா தடைகளும் விலகும், காரியத்தில் வெற்றி கிடைக்கும், திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் கூட விலகும் என்றே சொல்ல வேண்டும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தொல்லை தராமல் நிச்சயம் இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு காளியின் விதிப்படி எதிர்ப்புகளெல்லாம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கும். குறிப்பாக எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு இருக்காது. இருந்தால் நீங்கிவிடும். எதிரிகள் தெரித்து ஓடிவிடுவார்கள். வழக்கு விவகாரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு உங்களுக்கு ஏற்றார் போல நிச்சயம் வரும். ஆனால் சில தடங்களுக்கு பிறகு வரும். பெருசாக பாதிப்பு இருக்காது. வியாபாரத்தில் சற்று செலவுகள் கூடினாலும் வருமானம் சீராக இருக்கும். பணி செய்கிற இடத்துல, அதாவது வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களை அனுசரித்து போங்க. இல்லைன்னா பிரச்சனை தான். உங்களை பற்றி தேவையில்லாததெல்லாம் மேல் இடத்துல போட்டு கொடுப்பாங்க. உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட கொஞ்சம் கண்டிப்போட நடந்து கொள்வாங்க. எச்சரிக்கவும் செய்வாங்க. பார்த்து இருந்துக்கோங்க. குடும்பத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் நோய்கள் எல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும் என்பது விதி. அதாவது நாள்பட்ட நோய்கள், தீர்க்கவே முடியாது அப்படின்ட்டு இருந்த நோய்கள், எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் இந்த மூட்டு வலி தீரலையே, பல்வலி தீரலையே, கை கால் அசதி இருக்கே அப்படின்ற மாதிரியும் பல நோய்களால், நீண்ட நாள் நோய்களால் அவதிப்பட்டவர்களுக்கு நிச்சயம் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் அதற்கான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. நல்ல ஒரு ஆரோக்கிய நிலை உண்டாகப் போகின்றது. உங்களுடைய காரியங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகப் போகின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக இருந்து திறம்பட செய்பவர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதிலையும் மரியாதையை கேட்டு வாங்குவதிலையும் தயங்க மாட்டீங்க. அதே மாதிரி அப்படி கேட்டும் மரியாதை கிடைக்கலனா அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏன்னா சுய கௌரவத்துக்கும் தன் மானத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய மரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டால் அந்த இடத்துல நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. விலகி வந்து விடுவீர்கள். ஒவ்வொரு வருடத்துலையும் பிப்ரவரி மாதத்தில் கடைசி வியாழக்கிழமையில் மஞ்சள் சாமந்தி பூவை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பது காளியின் விதியாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே சாமர்த்தியமாக பேசி அந்த காரியத்தில் வெற்றிகரமாக செய்து முடிப்பவர்களாக இருப்பவர்கள்தான் நீங்கள். நீண்ட தூர தகவல்கள் உங்களுக்கு நன்மையை கொடுப்பதாக இருக்க போகின்றது. உங்களுடைய மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையையும் எளிதாக தீர்த்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தகராறுகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம் அப்படின்றது திருப்திகரமாக இருக்கும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். பார்ட்னர்களுடன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது கூட்டு தொழில், நண்பர் கூட சேர்ந்து தொழில் பண்ணுறேன், உறவினர் கூட சேர்ந்து தொழில் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாகவும் நேரிடலாம். ஏற்றுமதி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் நிச்சயம் கிடைக்கும். வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது முடித்தே தீருவீங்க.
அப்படிப்பட்டவர்கள்தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நிச்சயம் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். குரு பகவானால் இது நடக்கும் அப்படின்றது காளியின் விதி. அதாவது கணவன் மனைவிக்குள்ளார ஏதோ பிரச்சனை, வீண் வாக்குவாதங்களால் பிரிந்து செல்லுதல், அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையினால் பிரிந்து செல்லுதல், இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஒன்று சேருவோமா சேர மாட்டோமா அப்படின்ற குழப்பத்தோடு இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்கள் நிச்சயமாக தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் குரு பகவானால் ஒன்று சேர்வீங்க அப்படின்றது காளியின் விதியாக இருப்பதால் குரு பகவானை வழிபடுங்க. நீங்கள் நிச்சயம் ஒன்று சேர்வீர்கள். உறவினர் மற்றும் நண்பர்களிடம் நல்ல பெயரை எடுப்பவர்களாக இருப்பவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் முடிவு எடுத்தால் நல்லதாக இருக்கும். அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக தொண்டர்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்றே சொல்ல வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடத்துலையும் மார்ச் மாதத்தில் நீங்கள் கடைசி புதன்கிழமையில் அல்லது வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா பல வகைகள்லையும் உங்களை தேடி நன்மை வந்து சேரும், யோகம் வரும் என்று உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். சுக்கிர பகவானினுடைய சஞ்சார காலகட்டத்தில் உங்களால் பணத்தை நிறைய சம்பாதிக்க முடியும். குறிப்பாக பிரபலங்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைத்து அந்த நட்பால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்றே சொல்ல வேண்டும். சுக்கிர பகவானினுடைய சஞ்சார காலகட்டத்தில் இது நிச்சயம் நடக்கும் என்பது காளியின் விதியாக இருக்கின்றது. புது வீடு கட்டி குடிபுகக்கூடிய யோகம், மனை வாங்கக்கூடிய யோகம், ஆடை ஆபரணங்களை சேர்க்கக்கூடிய யோகம் எல்லாம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் உண்டு. நீங்கள் மற்றவர்களிடம் பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாமல் ஒரே மாதிரி உங்களுடைய மனதில் இருப்பதை கொட்டி விடுபவர்களாக, உண்மை பேசுபவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் அல்லவா? அதுவே உங்களுக்கு மிக பெரும் பலவீனமாக சில சமயங்களில் மாறிவிடும். உங்களுடைய அந்த நிலையை அறிந்து காரியங்களை சாதித்து கொண்டு உங்களை ஒதுக்கி விடுபவர்கள் நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்கிறார்கள். பார்த்து இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் துணிச்சல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். பூர்வீக சொத்து பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நிச்சயம் முடியும். நீண்ட தூர பயணங்கள், குறிப்பாக சுற்றுலா செல்வது, இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா சென்று வருவது, இது அனைத்தும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம்னே சொல்ல வேண்டும். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெருமாள் கோவில் அல்லது சிவன் கோவில், முருகர் கோவில், இந்த 3 கோவில்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஆன்மீக சுற்றுலா சென்று வர வேண்டும் அப்படின்ற எண்ணம் அடிக்கடி உங்களுடைய மனதில் வந்து செல்லும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏப்ரல் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் திங்கட்கிழமையில், கடைசி திங்கட்கிழமையில், ஒவ்வொரு மாதத்துலேயும் கடைசி திங்கட்கிழமையில் விநாயக பெருமானை தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி எதிர்பார்த்தபடியே நடக்கும் என்றும் உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 7. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிரக நிலை, கிரக மாற்றம், ராசி அமைப்பு, சனி பகவான், குரு பகவானின் நிலை, இதையெல்லாம் வைத்து காளியின் விதியின்படி தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்வை, செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.